என்ன குழம்பு பண்ணலான்ட்டு ஃப்ரிட்ஜை தொறந்து பார்த்தா, சுண்டைக்காய் இருந்துச்சு. ஸோ சுண்டைக்காய வச்சு சுண்டைக்காய் புளிக்குழம்பு தான் வந்து இன்னைக்கு பண்ணியிருந்தோம். சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா, கசப்பு தன்மையா இருக்கனால, குழம்பும் வந்து கொஞ்சம் கசப்பு தன்மையா தான் இருக்கும். ரொம்பலாம் கசக்காது. லைட்டா வந்து கசப்பு தன்மையா தான் இருக்கும். ஆனா, இதில நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் வயித்தில வந்து புழு சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கும்ல, அதுக்கும் வந்து இது மருந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இத ட்ரை பண்ணி பாருங்க. சுண்டக்கா புளிக்குழம்புக்கு வெந்தயம் 1 ஸ்பூன், சின்ன வெங்காயம் பொடிசா கட் பண்ணது, அண்ட் வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறம், நம்ம 2 2டா நறுக்கி வச்சிருந்த சுண்டைக்காய் அண்ட் தக்காளிய போட்டு ஆட் பண்ணிட்டு, நல்லா தக்காளிய வதங்க விட்டணும். வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், புளி அண்ட் உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு இறக்குனோன்னா, நமக்கு தேவையான சுண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். அண்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சுண்டக்காய் வந்து சிட்டீஸ் மார்க்கெட்லலாம் வந்து ஒரு சின்ன டம்ளரே வந்து ரூ. 20 சொல்லுவாங்க. ஆனா கிராமத்தில வந்து சௌகரியமா தான் கிடைச்சிச்சு. ஒரு படியே வந்து ரூ. 20 அந்த மாரி தான் வந்துச்சு. ஸோ வந்து இது எங்க கிடைச்சாலும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மோர் கடையலான்னு சொல்லிட்டு தயிர்ல வந்து மோர் கடைஞ்சேன். அண்ட் நல்லாவே வந்து வந்துருந்துச்சு. கொஞ்சம் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. நம்மளே மோர் கடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில தான் வந்து இந்த மத்துல நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் வந்து மோர் கடைஞ்சிருக்கேன். நல்லா தண்ணிய ஊத்தி நல்லாவே வெண்ணெய் வந்துருந்துச்சு திரண்டு. அது பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிருங்க. அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.